சீம் சாருக்கு வணக்கம். என்னுடைய வணக்கம். இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு யாருன்னு தெரில, அந்த ஆள் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான். வாயை திறந்தாலே அசிங்கமாக வருது. எப்படி தான் பேசுகிறானே தெரில அவன். குழந்தைங்களாம் பார்க்குற இன்ஸ்டாகிராம், குழந்தைங்க பார்க்குறாங்க, பெரியவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ ஆட்சி நடக்கிறது இன்ஸ்டாகிராம் மூலமாகவே தெரிஞ்சுக்கிறோம். அதனால் குழந்தைங்க முதற்கொண்டு, பெரியவங்க முதற்கொண்டு, நடுத்தரவங்க முதற்கொண்டு பார்க்குறோம். ஏன்னா எல்லாமே அரசியலுக்குள்ளே இப்போது நாங்கள் இதில் தெரிஞ்சுக்கிறதுனால நாங்கள் இதை மும்முரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதில் ஒருத்தன் மட்டும் ரொம்ப பச்சை பச்சையாக பேசுகிறான். அவனை தயவு செஞ்சு காவல்துறையோ இல்லை வேறு ஏதாவது என்ன சொல்லுவாங்க, அவன் மேலே கேஸை போட்டு தயவு செஞ்சு பேசுகிறத நிப்பாட்ட சொல்லுங்கள். ரொம்ப பச்சை பச்சையாக பேசுகிறான். அவன் பேசுகிறதே பிடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறான். இந்த மாதிரி பேசுனா அப்புறம் பிள்ளைங்கள்லாம் பார்க்குறாங்க. நாங்களே இப்போ தான் நாடாளுமன்றம், பாராளுமன்றம்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்ஸ்டாகிராம் மூலிமா என்ன நடக்குது இதை மீடியாவில் தெரிஞ்சுக்கணும் முன்னாடியே நாங்கள் இதில் தெரிஞ்சுக்கிறோம். அந்த பொம்பளையெல்லாம் பேசுனதெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டாக பேசுகிறது எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்றதை இதில் தான் தெரிஞ்சுக்கிறோம். இதில் குழந்தைங்களும் பார்க்குதுங்க. தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. அவன் பேச்சே சரி கிடையாது. அவன் ரொம்ப மூச்சை பிடிச்சி பேசுறது மட்டும் இல்லை, அசிங்கமாக பேசுகிறான். மூச்சை பிடிச்சி பேசி அவன் தான் சாக போகிறான். ஏன்னா மூச்சை பிடிச்சி தம் கட்டி பேசும்போது ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். அதுக்காக குழந்தைய பார்க்குற இதில் அசிங்கமாக பேசுறதே ரொம்ப கேவலமாக இருக்குது. அது என்னன்னு பாருங்கள் சிஎம் சார். சிஎம் சார் காதுக்கு போய் போலீஸ்காரங்க இதை அவனை பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.